ஐந்து முடியும். தீர்த்தங்கள் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா? அந்த ஐந்து தீர்த்தங்களுக்கான ஒவ்வொரு செயல்முறைகளை பத்தி சொல்லுங்களேன். ஈஸ்வரருக்காக ராமர் தீர்த்தம், அம்பாளுக்காக கௌரி தீர்த்தம், இங்கே முருகருக்காக குமார தீர்த்தம், அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. பாட்டில் வரிகளை கேட்டவர்களுக்கு திருப்புகழ் இங்கே தான் பாலமுருகனுக்காக பாடியிருக்காருங்க. சூரியனுக்காக அக்னி தீர்த்தம், அகசிய முனிவர் வந்து போயிருக்காரு, அவரால் உருவாக்கப்பட்டது தான் அகசியர் தீர்த்தம். அகசியருக்கு இங்கே சன்னதி உண்டு. அகசியருடைய தீர்த்தத்தை கொண்டு தான் இங்கே அகசியருக்கு பூஜை பண்ணுவாங்க. மாசி மாதம் இங்கே கோவில் திருவிழா நடக்கும். பிரம்மோற்சவம் மாசி மாதம், மாசி மக நட்சத்திரத்துலேருந்து 10 நாள் திருவிழா நடக்குங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அந்த கோவிலுக்கு வந்து போவாங்க. அந்த திருவிழா 10 நாளும் 10 உபயோகிக்கார் பண்ணுவாங்க. எல்லா நாட்களுமே இந்த கோயில் வந்து டெய்லி திறந்து தான் இருக்குங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இங்கே அன்னைக்கு ராமர் ஆரம்பித்து வச்ச உச்சகால பூஜை தான் இன்றைக்கும் தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு தான் பண்ணுவாங்க. காலையிலேயோ சாயந்தரமோ இங்கே பூஜை கிடையாது.